ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அரிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விதமான அரிசி இருக்குது. இப்போ நான் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இது நிறைய பேரெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இதில் நான் கஞ்சி செய்ய போகிறேன். சிம்பிளான ஒரு முறையில் கஞ்சி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இதில் நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுக்கோங்க. அதில் சிறிதளவு லவங்கப்பட்டை ஏலக்காய், அதாவது சின்ன சின்ன பீஸாக அதில் லவங்கப்பட்டை ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. அதிலே போட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம புதினா தலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலா. இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த குதிரைவாலி அரிசி தான் போட போகிறோம். இப்போ தேவையான அளவு நம்ம இதில் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த அரிசி நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசி எடுத்து நம்ம இதில் போட வேண்டியது தான். இது நல்லா குக் ஆகட்டும். இது கஞ்சி மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்குங்க. ரொம்ப சூடாகவும் சாப்பிடக்கூடாது. நல்லா மைல்டாக இருக்கச்ச நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் புதினா துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு நம்ம இந்த கஞ்சியோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது. நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குதிரைவாலி ரைஸ் வேகட்டும். அதாவது தட்டு நான் பாதி தட்டு மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா குக் ஆகுது. இது நல்லா கஞ்சி மாதிரி நம்ம குக் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸில் இது குக் பண்ணிடலாங்க. அவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சுது. கஞ்சி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சைட் டிஷ் வச்சு அழகாக சூடு ஆறின பிறகு அழகாக சாப்பிட்டுடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இதில் நான் தேங்காய் துருவலை போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. அவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் கிடையாது இதில். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ நான் ஆற வச்சிட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். சைடில் நான் முருங்கைக்கீரையை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், சைடில். இப்போ இது சைடில் எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். ஒரு பவுலில் நான் போட்டு தனியாக வச்சுட்டேன். இப்போ நான் முருங்கைக்கீரை செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான முறையில் எப்போவுமே நம்ம செய்கிற மாதிரி அந்த முருங்கைக்கீரையை நம்ம செஞ்சுட்டா இந்த கஞ்சியோட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்ற பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை நான் அதில் போட போகிறேன். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை நல்லா எடுத்து நான் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப இலசாக இருக்குது இந்த கீரை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சமைச்சு பார்ப்போம். இப்போ வெங்காயமாக பச்சை மிளகா போட்டாச்சு. எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கியாச்சு பாருங்கள். இப்போ இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்க்க போகிறேன். நல்லா அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதில் முருங்கைக்கீரை சேர்த்தலாம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க இது. வேறு எந்த மசாலாவும் தேவை கிடையாது. வெறும் தேங்காய் துருவல் மட்டும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை. அந்த கஞ்சியோடு வச்சு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸும் கொடுங்க. வாங்க இப்போது நல்லா குக் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி போடுங்க. நான் தட்டு மூடலை. தட்டு மூடுனா கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நான் தட்டு மூடலை. தட்டு மூடாதையே நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கீரையை சமைக்கிறேன். இதற்கு தேவையான சால்ட்டை நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே விடுங்க. அப்போ தான் அந்த முருங்கைக்கீரை நல்லா வேகும். நான் சைடில் தேங்காய் துருவலை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுறேன். ஒரு 2 பத்து பாருங்கள், போட்டாச்சு. தேங்காய் போட்டால் ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க.
கீரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் தட்டில். இப்போ நம்ம குதிரைவாலி ரைஸில் செஞ்ச கஞ்சியும் இப்போ முருங்கைக்கீரையும் சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானோஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.